ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரெண்டாக வந்து டிவைட் பண்ணிட்டு அதுக்கு வந்து சில சப்டைப்ஸ் இருக்கும். ஸோ அதை என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு சென்டென்ஸ் நான் கொடுக்குறேன். She writes a letter. இன்னொரு சென்டென்ஸ். She is writing a letter. இப்போ இதில் பாருங்க, இதை வந்து தமிழில் பார்ப்போம். இவள் ஒரு கடிதத்தை எழுதுகிறாள். She is writing a letter. அதை எப்படி தமிழில் சொல்லுவோம்? அவள் ஒரு கடிதத்தை எழுதி கொண்டிருக்கிறாள். அப்ப ரெண்டுமே வந்து ஒரு பொண்ணு ஏதோ லெட்டர் எழுதுது, அந்த மாதிரி தான் மீனிங் வருது. ஆனா அதுல என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த ரெண்டு சென்டென்ஸுமே மீனிங் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருந்தாலும் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன டிஃபரன்ஸ் சொல்லுவோம்? ஒன்று வந்து அதோட டென்ஸ் சொல்லுவோம். அதாவது அது இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா அவ வந்து யூஸ்வலா வந்து லெட்டர் எழுதுவா அப்படின்ற ஒரு ரெண்டுமே வந்து நிகழ்கால மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து எழுதி கொண்டிருக்கலாம், இப்போ அவ எழுதிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு பொருள் தருது. ப்ரெசென்ட் கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ப்ரெசென்ட் சிம்பிள் ப்ரெசென்ட் சொல்லுவோம், இது வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். அதை நம்ம டென்சஸ் பார்க்குறப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் டென்சஸ் நம்மளுக்கு நல்லா புரியணும் அப்படின்னு இந்த வேர்ப்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் வச்சு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். என்னன்னா, இப்போ ஷீனா என்னன்னு சொல்லியிருந்தேன், அது வந்து ஒரு ப்ரோனவுன். ஸோ இந்த சென்டென்ஸ் யாரை பற்றி இருக்குது? லெட்டர் பற்றி இருக்குதா? இல்லை, ஒரு பொண்ணு லெட்டர் எழுதுறா, அப்போ அந்த பொண்ணை பற்றி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த சென்டென்ஸும் அதே மாதிரி தான். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸுமே ஷீங்கிறது எது? சப்ஜெக்ட். ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னது? அவ செய்யற ஏதோ செயல். ஸோ வேர்ப்னா நம்ம என்ன சொல்லியிருந்தேன்? வினைச்சொல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து வேர்ப். ஸோ வந்து ரைட்ஸ் அப்படிங்கிறது அந்த பொண்ணு செய்யற ஏதோ ஒரு செயல், ஒரு வினை. ஸோ அவளோட ஆக்ஷன். ஸோ அது வந்து ரைட்ஸ்ங்கிறது வேர்ப் கீழே வந்துடும். செகண்ட் சென்டென்ஸ்லயும் பாருங்க, ரைட். அப்ப ரைட்ஸ்ங்கிறது இங்க ரைட்டிங்கா மாறி இருக்கு, அது டென்ஸ்னால அந்த சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. ஸோ அது வேர்ப். அப்ப இஸ்ங்கிறது என்னது? அதுவும் வேர்ப் தான். ஏன்னா இந்த ரைட்டிங்கிறது மெயின் வேர்ப், வேற இஸ்ங்கிறது ஹெல்பிங் வேர்ப், இல்லாட்டி லிங்கிங் வேர்ப், இல்லை லெக்சிக்கல் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இதுதான் வேர்ப்ஸ்ல பேசிக்கா இருக்கிற ரெண்டு டிவிஷன். அதே மாதிரி லெட்டருங்கிறது அவ எதை வச்சு எழுதிட்டு இருக்கா, இல்லை எதை எழுதுறா? லெட்டரை தான் எழுதுறா. அது வந்து ஒரு பொருள், ஒரு நவுன். அதே சமயம் அது ஒரு பொருள் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிட்ட போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த இதை வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்த்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு கிளியரா புரியும். வேர்ப்ஸ்னா இந்த ரெண்டு டைப்ஸ் இருக்கு, அதை எப்படி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வேர்ப்ஸ் எடுத்துக்கோங்க. அதை ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டா வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து லிங்கிங் ஆர் ஹெல்பிங் ஆர் லெக்சிக்கல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக இந்த மாதிரி ஞாபகம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் அந்த வேர்ப்ஸ் நல்லா நீங்கள் வந்து கிளியராக ஸ்டடியாக இருந்தால் தான் உங்களால் டென்சஸ், அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டிரெக்ட் ஸ்பீச், இன்டெரக்ட் ஸ்பீச் மாதிரியான கிராமர் டாபிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த இஸ் அப்படிங்கிறது இது கீழேயும், இந்த ரைட்டிங் அப்படிங்கிறது இந்த மெயின் வேர்ப் கீழேயும் வந்தது. ஸோ யூஸ்வலி மெயின் வேர்ப் பார்த்தீங்கன்னா வேற எந்த சப் டிவிஷன்ஸாக வந்து யூஸ்வலி வராது. அது ஒன்லி வென் கம்ஸ் அட் டென்சஸ் அதை வந்து V1 V2 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சரில் வந்து எந்த மெயின் வேர்புக்கு எந்த டிஃப்ரென்ஸும் வராது. அது ப்ரெசென்ட் ஃபார்மேஷனில் தான் இருக்கும். ஸோ ப்ரெசென்ட், பாஸ்ட், அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ V1 V2 V3 அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ மெயின் வேர்ப்ஸ்க்கு வந்து பேசிக்காக சப் டாபிக்ஸ் எதுவும் சொல்ல முடியாது. நம்ம வந்து அதை V1 V2 V3 வேற போட்டுக்கலாம். அதாவது ப்ரெசென்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எக்ஸாம்பிள் எப்படின்னா சிங், சாங், சம். ஏதோ சைனீஸ் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும், பட் அதுதான். ஸோ வந்து V1 V2 V3 என்னன்னா மெயின் வேர்ப் வந்து இது நான் இதை ஏன் டச் பண்ணலன்னா இது இன்னும் கொஞ்சம் சப்டிவிஷன்ஸாக வரும். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிள்னால நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு ஆக்டிவிட்டியை குறிக்கிற ஆக்டிவிட்டியாக, அதாவது ஒரு வேர்ப் இருக்குது. ஸோ அப்படின்னா அதில் வந்து ஆக்டிவிட்டியாக எதை குறிக்குதோ அந்த நவுன் செய்கிற இல்லை அந்த ப்ரோனவுன் அந்த சப்ஜெக்ட் செய்கிற ஆக்ஷனை வந்து மெயினாக சொல்கிறது வந்து சுட்டி காட்டுறது எந்த வேர்பாக இருக்கும்? மெயின் வேர்பாக தான் இருக்கும். ஸோ மெயின் வேர்ப் கீழே இந்த சிங்கு, டான்ஸு, பிளே, ஸ்லீப் இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே மெயின் வேர்ப் கீழே தான் வரும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் வேர்பை வந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், சில குறிப்பாக வந்து டென்சஸ், டிரெக்ட் ஸ்பீச், இன்டெரக்ட் ஸ்பீச்லாம் பார்க்குறப்போ இந்த V1 V2 V3லாம் அதை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அது என்னன்னா ப்ரெசென்ட் டென்ஸில் வந்து அந்த வேர்ப் வந்து ஒரு மாதிரி இருக்கும், பாஸ்ட் டென்ஸில் போகிறப்போ வேற மாதிரி மாறும்,
சில நேரம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போறப்போ வேற மாதிரி மாறும். இப்போ சிங், சாங், சங் இது மூணுமே வந்து பாடுறதை பத்தி குறிக்கிற ஒரே வார்த்தை தான், ஒரே வினைச்சொல் தான், அது ஒரே வேர்ப் தான் அது. ஆனா அது பிரசன்ட் டென்ஸ்ல போறப்போ ஷீ சிங்ஸ் அப்படின்னு போடுவோம். பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றேன்னா ஷீ சாங், அவ பாடுனா அப்படின்னு சொல்லுவோம். அவ பாடுனா அப்போ வந்து இதுவே ஃபியூச்சர் டென்ஸ்ல ஏன் சொல்லல அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாது. ஏன்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல வில் இல்லாட்டி ஷேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ஆட் ஆகுமே தவிர மற்றபடி பிரசன்ட் டென்ஸோட ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க, அதான் வந்து நம்ம யூஸ்வலி V3 அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லா வார்த்தைகளுக்கும் வரும், இந்த மாதிரி வேர்ட் ஃபார்மேஷன் சேஞ்ச் வராது. சில இடங்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம், பட் அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுவாங்க. அது சிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங் தான் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மெயின் வேர்புங்கிறது இட் வில் பி ஆல்வேஸ் அன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹெல்பிங் வேர்ப் கீழே வரலாம். ஸோ ஏன் இதை வந்து ஹெல்பிங் வேர்ப், லிங்கிங் வேர்ப்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட வேலையா தான். இப்போ சப்ஜெக்ட் இருக்கு, மெயின் வேர்ப் இருக்குது, இல்லை ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்டை மெயின் வேர்போட லிங்க் பண்ண இல்லை ஹெல்ப் அதோட சேர்ந்து மீனிங் கொடுக்க ஹெல்ப் பண்ற வேர்ப்ஸ் வந்து நம்ம லிங்கிங் வேர்ப்ஸ் இல்லாட்டி ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு சில டைப்ஸாக பிரிக்கலாம். என்னலான்னா be verbs, be verbs, have verbs, என்னது have verbs, do verbs, அப்புறம் பார்த்தீங்கன்னா model auxiliary verbs, model auxiliary verbs, மாடல்னு சொல்ல auxiliary verbs அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் 4 types of helping verbs or linking verbs. சரியா? இப்போ பி வேர்ப்ஸ் கீழே எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ், அதோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ். இப்போ மெயின் வேர்ப் பார்க்குறப்போ பாஸ்ட் ப்ரெசென்ட் ஒரு மாதிரி இருக்கும், பாஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல. சில நேரம் மூணுக்குமே ஒரே மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சில வேர்ப்ஸும் கூட இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இந்த பி வேர்ப், ஹேவ் வேர்ப், டூ வேர்ப்புக்குமே அதே மாதிரி மாடல் ஆக்சிலரிக்குமே ப்ரெசென்ட் பாஸ்ட்னு 2 ஃபார்மேஷன் இருக்குது. அதை நம்ம வச்சுக்குவோம். பட் அதை வந்து நம்ம V1 V2 அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். பொதுவாக வந்து இதை தான் வந்து V1 மெயின் வேர்ப் தான் V1 V2ன்னு சொல்லிட்டு நம்ம டென்சஸ் எல்லாத்துலேயுமே சொல்லுவோம். அதை நான் இப்போவே சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு டென்சஸ் பார்க்குறப்போ புதுசாக வந்து தோணாது அதனால. ஸோ பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பாஸ்ட் 2 ஃபார்மேட்டை வச்சுப்போம். இஸ், வாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர், வேர். இப்போ இஸ் வந்து சிங்குலராக யூஸ் பண்ணுறது, இஸ்ஸோட ப்ளூரல் வந்து ஆர். அது மாதிரி வாஸ் வந்து இஸ்ஸோட பாஸ்ட் டென்ஸ் ஆனால் சிங்குலர். அதே மாதிரி வேர் வந்து ஆரோட பாஸ்ட் டென்ஸ் ஆனால் ப்ளூரல். ஓகே, இஸ், வாஸ், இஸ், ஆம். இருங்க தனியாக நான் எழுதிட்டேன். இப்போ பி வேர்ப் சொன்னேன், இஸ், வாஸ், ஆம், ஆர். ஸோ இது எல்லாமே நம்ம வி வேர்ப்ஸ் கீழே போட்டுக்கலாம். இஸ், வாஸ், ஆம், ஆர், வேர். ஸோ இப்போ இஸ்ஸும் சரி ஆமும் சரி சிங்குலராக தான் வரும். அதோட பாஸ்ட் டென்ஸ் வாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் ஆர் வந்து ப்ளூரல், அதாவது நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாஸ்ட் டென்ஸ் சொல்லும்போது தே வேர் கம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். பட் இதெல்லாம் தான் வந்து பி வேர்ப்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ், வாஸ், ஆம், ஆர், வேர், பி, பீயிங், பீயிங். சரியா? அடுத்து பாருங்க have verbs அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப சிம்பிள். have verbs, have, has. எப்படி வந்து இங்க வந்து நம்ம ஆர் அண்ட் இஸ் யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி ஹேஸும் ஹேவ் யூஸ் பண்றோம். இப்போ நிறைய பேரை சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல இப்போ தே ஹேவ், தே ஆர் சொன்னேன், அந்த மாதிரி தே ஹேவ் சொல்லுவோம். இதுவே வந்து he is coming, she is coming அப்படின்னு சொல்லுவோம். she are coming சொல்ல மாட்டோம், அது தப்பு. they are coming சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் இருந்தாங்கன்னா அங்கே they have அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து he, she, it அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு குறிக்கிறோம் அப்படின்னா வந்து as யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் ஒரு டவுட் கேட்டுக்கலாம், am எங்க யூஸ் பண்ணுவோம்னா am வந்து I யூஸ் பண்ணா I is சொல்லக்கூடாது, I are சொல்லக்கூடாது, I am தான் சொல்லணும். அதே ஆனா அது வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல போறப்போ, சாரி பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்ல போறப்போ வந்து வேர் போடக்கூடாது, வாஸ் தான் போடணும். I was coming அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ஏன்னா வந்து அது வந்து சிங்கிள் ஒரு பர்சனை குறிக்கிறதுனால. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹேவ், ஹேஸ் இருக்கு. ஹேவ் வந்து ப்ளூரல், நிறைய பேரை குறிக்கும், நிறைய பேரை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ற வேர்ப். ஹேஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை குறிக்கிற யூஸ் பண்ற வேர்ப். அதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஹேவ் வேர்ப்ஸ் வந்து ஹேஸ், ஹேவ், அதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மேட் ஹேட், ஹேட். அடுத்து டூ வேர்ப்ஸ், டூ, டஸ், டிட். ஓகே, இந்த மாதிரி தான் சிங்குலர் ஃபார்மேட், ப்ளூரல் ஃபார்மேட், அதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மேட், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரி, மாடல் வேர்ப்ஸ். அது பார்த்தீங்கன்னா கேன், குட், அதோட பாஸ்ட் டென்ஸ் குட்,
மே, மைட், ஷால், ஷுட், வில், வுட், ought அதுவும் சேர்த்துப்பாங்க, ought to, need to, இந்த மாதிரி சில வார்த்தைகள். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து ஹெல்பிங் வெர்ப்ஸ்குள்ள கொடுக்குற சப் டாபிக்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு ஜென்ரலாக பார்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ இட் வில் பி ஈஸியாக.